தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் தாலுகா கதிராமங்கலம் கிராமத்தில் வனதுர்க்கை பரமேஸ்வரி கோயிலுக்கு அருகில் உள்ள ONGC பிளான்டில் இருந்து வரும் எரிவாயு குழாய் வெடித்து நாலந்து இடத்தில் மேலே வந்து ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது கச்சா எண்ணெய். உடனே அனைவரும் சம்பவ இடத்துக்கு வரவும். எல்லாம் பாருங்க, விளைநில வயல்ல எல்லாம் போயிட்டு இருக்கு பாருங்க. இவங்க இல்லவே இல்லைன்னாங்க எல்லாரும். இந்த பாருங்க ஆறா ஓடிட்டு இருக்கு பாருங்க, எல்லாரும் ஆறா ஓடிட்டு இருக்கு பாருங்க, ஆறா ஓடிட்டு இருக்கு பாருங்க. இதெல்லாம் கச்சா எண்ணெய் தான். நல்லா பாத்துங்க, ஒண்ணுமே இல்லைன்னாங்க எல்லாருமே. சீக்கிரம் வாங்க, உடனே ஓடியாங்க. தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலத்துல விவசாய நிலத்துல எண்ணெய் வெளியேறும் இடத்துல தீப்பிடிச்சு எரிஞ்சத பார்வையிட வந்த அதிகாரிகளை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்துல ஈடுபட்டதால பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலத்துல ONGCயோட இயற்கை எரிவாயு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு கடந்த 45 நாட்களா பொதுமக்கள் விவசாயிகள் போராட்டங்களை மேற்கொண்டுட்டு வராங்க. இந்த நிலையில அந்த பகுதியில உள்ள விவசாய நிலங்கள்ல எண்ணெய் குப்பளித்து வெளியே தீ பிடிச்சு வந்ததால அந்த பகுதி மக்கள் தங்களோட போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருக்காங்க. இந்த நிலையில விளைநிலங்கள்ல ONGC குழாய் உடைப்பு ஏற்பட்டு எண்ணெய் வெளியேறும் இடத்தை பார்வையிட வந்த அதிகாரிகளை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்துல ஈடுபட்டாங்க. இதை தொடர்ந்து ONGC குழாய் உடைப்பு ஏற்பட்ட பகுதிகள் சரி செய்யப்படும் அப்படின்னு வருவாய்த்துறை அதிகாரி சக்திவேல் தெரிவிச்சாரு. இருந்தாலும் விளைநிலங்களை பாதிக்கக்கூடிய ONGC திட்டத்தை முழுமையா கைவிடணும் அப்படின்னு அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. செய்ய மாட்டீங்க, அதை செய்யாததுக்கு காவல்துறை எங்களுக்கு எதுக்கு? நாங்க காலையில 8 மணில இருந்து 4-5 மணி வரைக்கும் பொறுமையாக இருந்தோம். எதுக்கு? கலெக்டர் வருவாங்க, நல்ல பதில் சொல்லுவாங்க பார்த்தோம். அந்த கலெக்டர் கையெழுத்து போய் கையெழுத்து மக்கள் முழுகி குளிர தள்ளி விடுறதுக்கு மக்கள் அந்த மேல பாவமே இல்ல. உனக்கு பொண்டாடி போல எல்லாமே இருக்கு. நீ ஒரு மாதிரி வீட்டுல இருக்க, அந்த வீட்டுல நாங்க இருந்து வெளில கழிந்தா நீ வெளில போவியா? அந்த மக்களோட பாவத்தை பார்த்து எங்களோட பிள்ளை நாங்க பொண்டாடி பிள்ளை கௌரவமா முழுமை நடத்துறோம். எங்களோட சம்பாதிச்சு போய் 300 ரூபாய் அதை நாங்க வச்சு கௌரவமா நடத்துறோம். எங்களோட வயிற்றுல நீங்க அடிக்காதீங்க. உங்களோட சம்பளம் வேற, அதுக்கு வேற எங்க பாருங்க. தமிழர்களை தமிழர் தான் ஆளணுங்கிறதும் கரெக்டு, தமிழர்களை தமிழர்கள் ஆளக்கூடாது அப்படிங்கறதும் கரெக்டு. நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளுன்னு சொல்றோன்னு என் நண்பன் தான். ரஜினிகாந்தும் என் நண்பர். நான் என்ன சொல்றேன், என் நண்பர்கள் யாரோன்னு ஆளட்டும், நான் ஒத்துழைப்பேன்.